Students, in last class we have discussed a lot like types of lines, open figures and closed figures. Open figures na எப்படி இருக்கும், closed figures na எப்படி இருக்கும்னு பார்த்தோம். Next alphabetsல என்னென்ன letters வந்து open figure இருக்கு, closed figure இருக்குன்னு பார்த்தோம். Next 2D shapes na என்னன்னு பார்த்தோம். 2D shapes paper folding ல எப்படி மேக் பண்றதுன்றதையும் பார்த்தோம். ஃபர்ஸ்ட் நம்ம ஸ்கொயர் பார்த்தோம். Next rectangle பார்த்தோம். Next triangle, construction of a triangle. Paper folding ல triangle எப்படி மேக் பண்றதுன்னு பார்ப்போம். Take the square paper and fold it along the diagonal as shown in the figure. Paper folding ல எப்படி triangle மேக் பண்றதுன்னு பார்ப்போம். Triangle. Step 1. Take one square paper and fold it along the diagonal. Take one square paper and fold it along the diagonal. என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஒரு ஸ்கொயர் பேப்பர் எடுத்துக்கிட்டு அந்த ஸ்கொயர் பேப்பரோட டயக்னலை ஃபோல்ட் பண்ண போகிறோம். பாருங்கள், ஒரு ஸ்கொயர் பேப்பர் இருக்குது, அந்த ஸ்கொயர் பேப்பரோடைய டயக்னல்ஸை ஃபோல்ட் பண்ண போகிறோம். டயக்னல்ஸ்னால் என்ன? ஒரு கார்னர்லேருந்து இன்னொரு கார்னருக்கு ஃபோல்ட் பண்ணுறது தான் டயக்னல்ஸ் இல்லைங்களா? ஒரு கார்னர்லேருந்து இன்னொரு கார்னருக்கு ட்ரா பண்ணுற லைன்ஸை தான் டயக்னல்ஸ்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு ஸ்டெப் 2. ஸ்டெப் 2ல் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஓப்பன் தி பேப்பர். நம்ம ஆல்ரெடி ஃபோல்ட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா? இப்போது இந்த பேப்பரை ஓப்பன் பண்ணுறோம். ஓப்பன் பண்ணிவிட்டு ஒரு பார்ட்டை மட்டும் நம்ம கட் பண்ணி எடுக்க போகிறோம். இப்போது கட் பண்ணதுக்கப்புறம் நமக்கு ஒரு ஷேப் கிடச்சிருக்கு, அதுதான் ட்ரையாங்கிள். நவ் வி கெட் ட்ரையாங்கிள். நெக்ஸ்ட்டு ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ட்ரையாங்கிள் பார்க்க போகிறோம். எ ட்ரையாங்கிள் ஹேஸ் 3 sides and 3 corners. ட்ரையாங்கிளுக்கு 3 sides-உம் 3 corners தான் இருக்கும். இங்கே பாருங்கள், 1 2 3 sides இருக்குங்களா? கார்னர்ஸ்னால் என்ன? 2 sides எங்கே மீட் ஆகுதோ அந்த இடத்த கார்னர்ஸ்னு சொல்லுவோம், இல்லை இதை வேர்டெக்ஸ்னு சொல்லுவோம். ஸோ 1 2 3 corners. A triangle has 3 sides and 3 corners. 1 2 3 sides இருக்குது and 3 corners இருக்குது. நெக்ஸ்ட்டு டைப்ஸ் ஆஃப் ட்ரையாங்கிள். ட்ரையாங்கிள்ஸோட டைப்ஸ் என்னன்னு பார்க்க போகிறோம். பேஸ்ட் ஆன் த சைட்ஸ் ஆஃப் தி ட்ரையாங்கிள். பேஸ்ட் ஆன் தி சைட்ஸ் ஆஃப் தி ட்ரையாங்கிள். இப்போது ஒரு ட்ரையாங்கிளோடைய சைட்ஸை பேஸ் பண்ணி அந்த ட்ரையாங்கிளை 3 டைப்ஸாக ரைட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ஒன் ஈக்குவலேட்ரல் ட்ரையாங்கிள், ஐசோசெலஸ் ட்ரையாங்கிள், ஸ்கேல் அண்ட் ட்ரையாங்கிள். 3 டைப்ஸ் ஆஃப் ட்ரையாங்கிள் இருக்குது. ட்ரையாங்கிளோடைய சைட்ஸை பேஸ் பண்ணி 3 டைப்ஸ் ஆஃப் ட்ரையாங்கிள் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஒன் ஈக்குவலேட்ரல் ட்ரையாங்கிள், ஐசோசெலஸ் ட்ரையாங்கிள், ஸ்கேல் அண்ட் ட்ரையாங்கிள். ஈக்குவலேட்ரல் ட்ரையாங்கிள் அப்படின்னா சமபக்க முக்கோணம். ட்ரையாங்கிள்னால் என்ன? முக்கோணம் இல்லையா? இப்போது அதில் ஈக்குவலேட்ரல் ட்ரையாங்கிள்னால் சமபக்க முக்கோணம். எல்லா சைட்ஸுமே ஈக்குவலாக இருக்கும். சமபக்க முக்கோணம்னா ஒரு ட்ரையாங்கிளோடைய 3 sides-உமே ஈக்குவலாக இருக்கும். இங்கே பாருங்கள், எல்லா சைட்ஸுமே ஈக்குவலாக இருக்குங்க இல்லையா? ஸோ ஆல் சைட்ஸ் ஆர் ஈக்குவல். ஈக்குவலேட்ரல் ட்ரையாங்கிளுக்கு மட்டும் 3 sides-உம் ஈக்குவலாக இருக்கும். நெக்ஸ்ட் ஒன் ஐசோசெலஸ் ட்ரையாங்கிள், இரு சமபக்க முக்கோணம். அதாவது ஒரு ட்ரையாங்கிளோடைய 2 sides மட்டும்தான் ஈக்குவலாக இருக்கும். 3 sides இருக்குது இல்லையா? அதில் 2 sides மட்டும் ஈக்குவலாக இருக்கும். 2 sides ஆர் ஈக்குவல். ஸ்கேல் அண்ட் ட்ரையாங்கிள், அசமபக்க முக்கோணம் அப்படின்னா இந்த 3 sides-ல எந்த சைடுமே ஈக்குவலாக இருக்காது. நோ சைட்ஸ் ஆர் ஈக்குவல். ஸ்கேல் அண்ட் ட்ரையாங்கிளில் எந்த சைட்ஸுமே ஈக்குவலாக இருக்காது. ஸோ நோ சைட்ஸ் ஆர் ஈக்குவல். ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ட்ரையாங்கிள் பார்த்துட்ருக்கோம். ஒரு ட்ரையாங்கிளோடைய ட்ரையாங்கிளுக்கு 3 sides இருக்கும், 3 corners இருக்கும். A triangle has 3 sides and 3 corners. ட்ரையாங்கிள்ஸோடைய சைட்ஸை பேஸ் பண்ணி 3 types ஆஃப் ட்ரையாங்கிள் இருக்குது. ஈக்குவலேட்ரல் ட்ரையாங்கிள், ஐசோசெலஸ் ட்ரையாங்கிள், ஸ்கேல் அண்ட் ட்ரையாங்கிள். ஈக்குவலேட்ரல் ட்ரையாங்கிளோடைய 3 sides-உமே ஈக்குவலாக இருக்கும். ஆல் சைட்ஸ் ஆர் ஈக்குவல். ஐசோசெலஸ் ட்ரையாங்கிள்னா 2 sides ஆர் ஈக்குவல். அந்த ட்ரையாங்கிளோடைய 2 sides மட்டும்தான் ஈக்குவலாக இருக்கும். ஸ்கேல் அண்ட் ட்ரையாங்கிளுக்கு எந்த சைட்ஸுமே ஈக்குவலாக இருக்காது. நோ சைட்ஸ் ஆர் ஈக்குவல். நெக்ஸ்ட்டு கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் எ சர்க்கிள். பேப்பர் ஃபோல்டிங்கில் சர்க்கிளை எப்படி மேக் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பேப்பர் ஃபோல்டிங்கில் சர்க்கிள் எப்படி மேக் பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? ஸ்டெப் 1. டேக் ஒன் ஸ்கொயர் பேப்பர். ஒரு ஸ்கொயர் பேப்பரை எடுத்துக்கிறோம். ஸ்டெப் 2.
fold the paper horizontally. பேப்பரை ஹரிசாண்டலாக ஃபோல்ட் பண்ண போகிறோம். ஹரிசாண்டலாக ஃபோல்ட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு ஸ்டெப் 3 அகெயின் ஃபோல்ட் ஹரிசாண்டலி. மறுபடியும் ஹரிசாண்டலாக ஃபோல்ட் பண்ண போகிறோம். ஸ்டெப் 4 fold the paper diagonally. நம்ம ஏற்கனவே ஹரிசாண்டலாக ஃபோல்ட் பண்ணியிருக்கோம் இல்லையா, இப்போ அந்த பேப்பரை டயக்னலாக ஃபோல்ட் பண்ண போகிறோம். இங்கே பாருங்கள், டயக்னலாக ஃபோல்ட் பண்ணியாச்சா. ஸ்டெப் 5 fold the top corner of the triangle across. இங்கே இப்போ பாருங்கள், அக்ராஸாக ஃபோல்ட் பண்ணலாமா, இப்படி இருக்குது இல்லைங்களா. இப்போது இதை இப்படி ஃபோல்ட் பண்ணுறோம். ஃபோல்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு ஸ்டெப் 6 கட் த எக்ஸஸ் பேப்பர். இப்போ எக்ஸஸாக இங்கே பேப்பர் இருக்குது இல்லையா, இப்போ இந்த பேப்பரை கட் பண்ணி ரிமூவ் பண்ண போகிறோம். இப்போ பாருங்கள், எக்ஸஸாக பேப்பரை ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் நமக்கு ஒரு சர்க்கிள் ஷேப் கிடச்சிருச்சு. ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் சர்க்கிள். எ சர்க்கிள் ஹேஸ் நோ சைட்ஸ் அண்டு நோ கார்னர். சர்க்கிளுக்கு சைட்ஸும் கிடையாது, கார்னர்ஸும் கிடையாது. இங்கே பாருங்கள், எங்கேயாவது சைட்ஸ் இருக்குங்களா, கார்னர்ஸ் எங்கேயாவது இருக்குங்களா. ஸோ எ சர்க்கிள் ஹேஸ் நோ சைட்ஸ் அண்டு நோ கார்னர்ஸ். நெக்ஸ்ட்டு எ சர்க்கிள் ஹேஸ் எ சென்டர் பாயிண்ட். சர்க்கிளுக்கு ஒரே ஒரு சென்டர் பாயிண்ட் மட்டும் இருக்குது. இங்கே பாருங்கள், சர்க்கிளோடைய சென்டர் பாயிண்ட் இதுதான். ஓகேங்களா. சர்க்கிளுக்கு சைட்ஸும் கிடையாது, கார்னர்ஸும் கிடையாது, ஒரே ஒரு சென்டர் பாயிண்ட் மட்டும் இருக்குது. இப்போ நம்ம டயாமீட்டர்னால் என்னன்னு பார்க்க போகிறோம். டயாமீட்டர்ஸ் ஆர் லைன்ஸ் that go from one end of a circle to the other end. Diameters are lines that go from one end of a circle to the other end. என்ன சொல்லியிருக்காங்கன்னா, டயாமீட்டர்ஸ்னால் ஒரு சர்க்கிளோடைய ஒரு எண்டிலிருந்து இன்னொரு எண்டுக்கு ட்ரா பண்ணுற லைனை தான் வந்து டயாமீட்டர்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட் அண்ட் ஆல்வேஸ் பாஸ் த்ரூ தி சென்டர். அந்த லைனு எப்போவுமே அந்த சென்டர் பாயிண்ட்டை க்ராஸ் பண்ணி தான் போகும். இங்கே பாருங்கள், ஒரு சர்க்கிள் இருக்குது. டயாமீட்டர்னால் சர்க்கிளோடைய ஒரு எண்டிலிருந்து இன்னொரு எண்டுக்கு சென்டர் வழியாக பாஸ் ஆகிற லைனை தான் டயாமீட்டர்னு சொல்கிறோம். ஓகேங்களா. நெக்ஸ்ட் லைன்ஸ் மீட் அட் one point are called concurrent lines. Lines meet at one point are called concurrent lines. அதாவது ஒரு சர்க்கிளில் லைன்ஸ் வந்து ஒரே ஒரு பாயிண்டில் மீட் ஆகும். அப்படி மீட் ஆகும்போது அங்கே நிறைய லைன்ஸ் வந்து ஃபார்ம் ஆகும். அந்த லைன்ஸை தான் கன்கரண்ட் லைன்ஸ்னு சொல்கிறோம். இங்கே பாருங்கள், இப்போ சர்க்கிள் இருக்குது இல்லைங்களா, சர்க்கிளில் லைன்ஸ் எங்கேருந்து வேணால் ஸ்டார்ட் ஆகும். இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகும், இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகும், இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகும். பட் எல்லா லைன்ஸுமே ஒரே சென்டர் பாயிண்டில் தான் மீட் பண்ணும். அப்போது இந்த லைன்ஸை தான் கன்கரண்ட் லைன்ஸ்னு சொல்கிறோம். ஓகே. நெக்ஸ்ட் டயாமீட்டர்னா ஹாஃப் ஆஃப் த சர்க்கிள். ஹாஃப் ஆஃப் த சர்க்கிள்னா என்ன, ஹாஃப்னா பாதி. அப்போ ஹாஃப் ஆஃப் த சர்க்கிள்னா சர்க்கிளில் பாதியை தான் டயாமீட்டர்னு சொல்கிறோம். இங்கே பாருங்கள், ஒரு சர்க்கிள் இருக்குது, இந்த சர்க்கிளில் பாதி டயாமீட்டர். இந்த டயாமீட்டர் என்னென்னா, ஒரு சர்க்கிளோடைய ஒரு எண்டுலேருந்து இன்னொரு எண்டுக்கு சென்டர் பாயிண்ட் வழியாக பாஸ் ஆகிற லைனை தான் டயாமீட்டர்னு சொல்கிறோம். ஓகேங்களா. ஸோ டயாமீட்டர் மீன்ஸ் ஹாஃப் ஆஃப் தி சர்க்கிள். சர்க்கிளில் ஹாஃப் தான் டயாமீட்டர். நெக்ஸ்ட் ரேடியஸ், ஹாஃப் ஆஃப் த டயாமீட்டர். டயாமீட்டரில் ஹாஃப் தான் ரேடியஸ். இங்கே பாருங்கள், இப்போது இந்த லைன் இந்த எண்டுலேருந்து இந்த எண்டு வரைக்கும் இருக்கிறது டயாமீட்டர் இல்லையா. சென்டர் பாயிண்ட்லேருந்து அந்த சர்க்கிளோடைய ஏதோ ஒரு எண்டு, இதுதான் கிடையாது, எங்கே வேணால் இருக்கலாம் அந்த எண்டு. சர்க்கிளோடைய சென்டர் பாயிண்ட்லேருந்து அந்த சர்க்கிளோடைய எண்டு வரைக்கும் இருக்க லைனை ரேடியஸ்னு சொல்கிறோம். ஹாஃப் ஆஃப் த டயாமீட்டர் இஸ் ஈக்குவல் டு ரேடியஸ். மறுபடியும் பார்க்கலாமா, டயாமீட்டர்னா என்ன, ரேடியஸ்னா என்னன்னுட்டு. ஃபஸ்ட்டு டயாமீட்டர் பார்க்கலாம். டயாமீட்டர்னால் ஒரு சர்க்கிளோடைய ஒரு எண்டுலேருந்து இன்னொரு எண்டுக்கு சென்டர் பாயிண்ட் வழியாக பாஸ் ஆகிற லைனை டயாமீட்டர்னு சொல்கிறோம். இந்த டயாமீட்டரில் ஹாஃப் தான் ரேடியஸ். அதாவது சர்க்கிளோடைய சென்டர் பாயிண்ட்லேருந்து அந்த சர்க்கிளோடைய ஏதோ ஒரு எண்ட் பாயிண்ட் வரைக்கும் உள்ளது தான் ரேடியஸ். ஓகேங்களா. ஓகே, இப்போ நம்ம இது வரைக்கும் என்னென்ன பார்த்துருக்கோன்றதை பார்ப்போம். ஃபஸ்ட்டு ஷேப் கொடுத்துருக்காங்க, சைட்ஸ் கொடுத்துருக்காங்க, கார்னர்ஸ் அண்டு டயக்னல்ஸ்.
ஃபஸ்ட்டு ஷேப் ரெக்டாங்கிள். நம்ம ரெக்டாங்கிள் எப்படி இருக்கும்னு நமக்கு தெரியும். ரெக்டாங்கிளுக்கு எத்தனை சைட்ஸ் இருக்குது? 4 சைட்ஸ் இருக்குது, 4 கார்னர்ஸ் இருக்குது, 2 டயகனல்ஸ் இருக்குது. நெக்ஸ்ட்டு ஸ்கொயர். அதே போல் ஸ்கொயருக்கும் 4 சைட்ஸ் இருக்குது, 4 கார்னர்ஸ் இருக்குது, 2 டயகனல்ஸ் இருக்குது. நெக்ஸ்ட்டு ட்ரையாங்கிள். ட்ரையாங்கிளுக்கு 3 சைட்ஸ் இருக்குது, 3 கார்னர்ஸ் இருக்குது, பட் நோ டயகனல். ட்ரையாங்கிளுக்கு டயகனல்ஸ் கிடையாது. சர்க்கிள். சைட்ஸும் கிடையாது, கார்னர்ஸும் கிடையாது, டயகனல்ஸும் கிடையாது. ஓகேங்களா ஸ்டூடெண்ட்ஸ், புரியுதா? நெக்ஸ்ட்டு ஜஸ்ட் ஃபார் ப்ராக்டிஸ் இது எல்லாமே கம்ப்ளீட் பண்ணிவிடுங்க. ஹவு மெனி ரெக்டாங்கிள்ஸ் ஆர் தேர் இன் திஸ் ஃபிகர்? இந்த ஃபிகரில் எத்தனை ரெக்டாங்கிள்ஸ் இருக்குன்ட்டு ரைட் பண்ணணும். நெக்ஸ்ட்டு ஹவு மெனி ஸ்கொயர்ஸ் ஆர் தேர்? இந்த பிக்சரில் எத்தனை ஸ்கொயர்ஸ் இருக்குன்றதை ரைட் பண்ணணும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஷின். Write the names of any 3 objects with a rectangular face. Rectangle faceல இருக்க ஏதாவது 3 objects name எழுதுங்க. Next question. Write the names of any 3 objects with a square face. Square faceல இருக்க ஏதாவது 3 objects name write பண்ணுங்க. Draw some rectangles and squares, one inside the other in the dot grid sheet. அதாவது இந்த டாட்டட் லைன்ஸ் இருக்குது இல்லைங்களா, இதில் ஸ்கொயரோ ரெக்டாங்கிளோ நீங்கள் ட்ரா பண்ணணும். அப்படி ட்ரா பண்ணும்போது ஒரு ரெக்டாங்கிள்னால் அந்த ரெக்டாங்கிள்குள்ளே இன்னொரு ரெக்டாங்கிள், ஒரு ஸ்கொயர் ட்ரா பண்ணால் அந்த ஸ்கொயருக்குள்ளே இன்னொரு ஸ்கொயர் ட்ரா பண்ணணும். இங்கே பாருங்கள் எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. இதே மாதிரி இங்கே கம்ப்ளீட் பண்ணணும். நெக்ஸ்ட் கொஷின். ட்ரா எ ஹவுஸ் ஆர் எ கார் இன் தி கிவன் பாக்ஸ் யூஸிங் ரெக்டாங்கிள்ஸ், ஸ்கொயர்ஸ், சர்க்கிள்ஸ் ஆர் ட்ரையாங்கிள்ஸ் அண்ட் கலர் த பிக்சர். அதாவது ஹவுஸோ காரோ நீங்கள் ட்ரா பண்ணணும். என்னென்ன ஷேப்ஸை யூஸ் பண்ணி ட்ரா பண்ணணும்னா ரெக்டாங்கிள், ஸ்கொயர், சர்க்கிள், ட்ரையாங்கிள். இந்த 4 ஷேப்ஸை யூஸ் பண்ணி நீங்கள் ஹவுஸோ காரோ ட்ரா பண்ணணும். ட்ரா பண்ணிவிட்டு அதுக்கு கலர் பண்ணணும். ஓகேங்களா ஸ்டூடெண்ட்ஸ், கம்ப்ளீட் பண்ணிடுறீங்களா? தேங்க்யூ.